சாமி சாமி ஒரு ஒரு வார்த்தை சும்மா ஒரு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாமி. இல்லை, இது சுவாமி சொன்ன மாதிரி ஒரு சித்தாஞ்சலியோ திங்களோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மகான், அவரோட ஒரு நல்ல ஒரு நினைவு பண்ணி அவர் கொண்டாடுற ஒரு விழாவே அப்படி நினச்சிங்களேன். ஸோ சுவாமி இசை ஞானி அப்படின்னு சொன்னால் அமரர் எம்எஸ்வி அவர் இசை சுவாமி, இசை கடவுள், இசை சுவாமி. ஸோ அந்த கடவுளை பற்றி ஞானிகளுக்கு தான் தெரியும். ஞானிகள் தான் அதை கடவுளை உணர்ந்து அவர் தான் நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த கடவுளை பற்றி உணர்த்துவார். ஸோ இப்போ இந்த இசை ஞானி அந்த சுவாமியை பற்றி அந்த கடவுளை பற்றி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நான் அனுபவம் பேசுகிற நல்லா இருக்காது. அந்த சுவாமிக்கு இந்த ஞானிக்கு கொடுக்குற சித்தாஞ்சலிக்கு நம்ம கலந்துக்கிறோம், இங்கே இருக்கோங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். இல்லை சாமி, நான் யாரையுமே கூப்பிடல. சினிமா உலகம் எவ்வளோ பெருசு, யார் வேணாலும் வரலாம். உங்களுக்கு மட்டும் எப்படி வரணும்னு தோணுச்சு? அதாவது ஒரு திறமைங்கிறது கடவுளை கொடுக்கறது. அது பெத்த தாய் தந்தை கூட கொடுக்கறது கிடையாது. அந்த திறமை அந்த பிராரப்தம்னு சொல்லுவாங்க. ஜென்மமாக அந்த ஒரு சரஸ்வதி கட்டாட்சத்தோடு இருக்கவங்களுக்கு தான் அந்த ஒரு திறமை அது கிடைக்கும். அது எம்எஸ்சி அவர்களுக்கு திறமை கிடைச்சது. பட் அந்த திறமைனால் பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும். அது வரும்போது தலைக்கால் நிற்காது. அந்த நான் பார்த்த லெவலில் ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட அந்த ஒரு தலைகணம் இல்லாமல் இருந்த ஒரு ஆள் ஒரு கடவுள் இசைக்கருடைய எம்எஸ்வி அவர்கள் தான். 1960s 70s எல்லா ஜாம்பவான்களும், நடிகர்லேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து பாடகர்லேருந்து எல்லாமே, எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், பாலச்சந்திர சார், ஸ்ரீதர் சார், டிஎம்எஸ், எம்எஸ் ஸ்ரீனிவாசன், பி சுஷீலா, எல்லாருக்கும் மிகப்பெரிய உச்சிக்கு புகழுக்கு கொண்டு போனவர் எம்எஸ் விஸ்வநாதன். ராமனுக்கு ஹனுமார மாதிரி உதவி செஞ்சு அணில் மாதிரி வாழ்ந்து போயிட்டவங்க. அதுதான் எம்எஸ்வி. அவ்வளோ பெரிய ஒரு மகான் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இனிமேல் யாரும் பார்க்க போகிறதில்லை. ஸோ அதுதான் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கணும். அதுவும் இசை ஞானி அவர்கள் எப்படி அவர் பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். யாருக்கும் எதுக்குமே அவர் கேர் பண்ணுறது கிடையாது, கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சாமி அது எப்படி அவர் உள்ளத்திலிருந்து வெளியே வர வார்த்தைகள் அது தானாக வரும். ஒரு பிளான் பண்ணியோ எழுதியோ திஸ்டிங் அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். ஓரளவுக்கு ஐடியா பண்ணிவிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் என்ன வருதோ அது அப்படியே தானாக வருவார். அது சுவாமி என்ன சொல்கிறாங்க, அண்ட் அவருக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன, அண்ட் அவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன், அது தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்கே உண்மையாகவே நீங்கள் சூப்பர் சார். உண்மையாகவே நீங்கள் சூப்பர் தான். நன்றி.